நடக்குது. இல்லை போட்டி, விஜய்க்கு போட்டியாக ஒரு படத்தை நீங்கள் இறக்கிற முடியாது. அடுத்து பராசக்தின்னு ஒரு படம் அதே ஒரு 4 நாளில் வருது, சிவகார்த்திகேயன் படம். அதையும் சொல்கிறாங்க. அதுக்கும் கட்டாயமாக பெரிய தியேட்டர்கள்லாம் போடுவாங்க, அது இருக்கட்டும். பட் விஜயே அமுக்குற அளவுக்கு ஒரு ஹீரோன்னா அஜித் படம் வந்தால் உண்டு. மற்றபடி இங்கே வேற ஒன்றும் உடனடியாக வர்றதுக்கான படங்கள் எதுவுமே இல்லை. அஜித் படம் கூட இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன தியேட்டரில் போட்டு கலெக்ஷனை கம்மியாக காமிச்சு ஓடலைங்கிற ஒரு மாயை வேணா கிரியேட் பண்ணலாம். இப்போ பராசக்தி வந்தாலும் இதுக்கு ஈக்குவல் ஆகாதுங்கிறீங்களா? கட்டாயமாக ஆகாது, என்ன சந்தேகம். நீங்கள் அன்னைக்கு பார்க்க தானே போகிறீங்க, விஜயனுடைய ஓப்பனிங்கையும் பார்க்க போகிறீங்க, சிவகார்த்திகனுடைய ஓப்பனிங்கையும் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ அதனால் அது வேறு. சினிமாவில் வந்து இவ்வளவு காலம் விஜய் காப்பாற்றி வச்சது அந்த ஓப்பனிங்கையும் செல்வாக்கையும் தான். ஸோ அதனால் அது தாறுமாறாக இருக்கும். அது கூட இதை ஒப்பிடவே முடியாது. கேட்குற அந்த பராசக்திங்கிற அந்த பேர் வளர்ந்து சிவகார்த்திகனுக்கும் ஒரு பெரிய இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் 18+. இவங்க நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பேங்க் செல்லான கூட ஃபில்லப் பண்ண முடியாத மக்கள் தான் நிறையா இந்த 18+. நான் சொல்கிறது அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே பிரதீப் ரங்கநாதன் சூப்பர் ஸ்டாரா, ரஜினி சூப்பர் ஸ்டாரானா பிரதீப் ரங்கநாதன் தான் சொல்கிற கூட்டம் இது. அதுக்கு அடுத்து இவங்க வந்து பராசக்திங்கிற படம் இவ்வளோ கண்டென்ட்டோட வருது, இது 1960களில் இந்திய எதிர்ப்பு எப்படி இருந்ததுங்கிறத பேசுது அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ரொம்ப கடிச்சிடுவாங்க போல இருக்கேன்னு நினச்சிட்டே உள்ளே போவான். என்டர்டெயின்மெண்ட் எல்லாம். பட் ஜனநாயகன் அப்படி கிடையாது, இது ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் இது. அதனால் இதுக்கும் அதற்குமான வித்தியாசமே வேறையாக இருக்கும்.